Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எலிமெண்டரி ஷேப்ஸ். எக்ஸசைஸ் 5.9 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது 3D ஷேப்ஸ் பத்தி, சரிங்களா? ஸோ 3D ஷேப்ஸ், 3D அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ். அதாவது எந்த ஷேப்ஸ்க்கு வந்து 3 டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கோ அதை தான் 3D ஷேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 3 டைமென்ஷன்ஸ் வந்து என்னென்ன? லென்த், breadth and width. அப்படி இல்லைன்னா thickness, height அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? thickness, height. ஸோ இந்த மூணு வந்து இருந்ததுன்னா அதை தான் 3D ஷேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 2D ஷேப்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து இருக்கும், பட் ஆனால் தேர்ட் டைமென்ஷன் வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ 2D ஷேப்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வந்து பார்த்தாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னது? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2D ஷேப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதுவே 3D ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? சாலிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மள சுத்தி உள்ள அத்தனை பொருள்களும் வந்து பாத்தீங்கன்னா 3D ஷேப்ல தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிளாட்டா வந்து இருக்காது. ஸோ நாட் ஃபிளாட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், ஸ்பியர், கோன், பிரமிட் அண்ட் பிரிசம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 3D ஷேப். இப்போ நான் வந்து ஒரு 3D ஷேப் வந்து எடுத்துக்க போறேன், சரிங்களா? கியூப். இந்த கியூபோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரெண்டு ஸ்கொயரை வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்கொயரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் கியூப். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் கியூப். ஸோ இந்த கியூப்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டைஸ். நம்மளோட பகடை வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் கியூப். அது வந்து கியூபிக்கல் ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ ஒரு கியூப் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து என்ன வந்து இருக்கு? சைட் வந்து இருக்கு. இதுதான் கியூபோட சைட். ஸோ டோட்டலா எத்தனை சைடு வந்து இருக்கு கியூபுக்கு? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைட், ஃபோர்த் சைட், உள்ள இருக்க ஃபிஃப்த் சைட் அண்ட் அதே மாதிரி இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் சைடு வந்து இருக்கும். ஸோ டோட்டலா 6 சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா வந்து இருக்கு. இந்த ஃபிளாட்டா இருக்கிறதுனால தானே போய் தரையில வந்து போய் விழுகுது, அப்படியே வந்து நிக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னு வந்து சொல்றோம்னா அதாவது ஃபிளாட் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ். ஸோ ஹவு மெனி ஃபேஸஸ் ஃபார் கியூப் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன வந்து எழுதணும்? 6 ஃபேஸஸ். ஸோ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 6. கியூப் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஃபேஸ் வந்து எத்தனை வந்து இருக்கு? 6 வந்து இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எட்ஜ். எட்ஜ் அப்படின்னா வந்து என்ன? அதாவது ரெண்டு ஃபேஸ் வந்து மீட் ஆகுது பாத்தீங்களா? 2 ஃபேஸஸ் மீட். எங்க வந்து மீட் ஆகும்? அட் லைன் செக்மெண்ட். ரெண்டு ஃபேஸ் மீட் ஆகுற லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்றோம்? எட்ஜ் அப்படின்னு வந்து சொல்றோம், சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸ், அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ். இந்த ரெண்டும் மீட் ஆகிற லைன் செக்மெண்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த லைன். சோ இதைத்தான் என்னன்னு வந்து சொல்றோம்? எட்ஜ் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா கியூபுக்கு வந்து எத்தனை எட்ஜ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 எட்ஜஸ் வந்து இருக்கு. எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வெர்டெக்ஸ் பத்தி. வெர்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? கார்னர், மூலை அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா? ஸோ மொத்தமா எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது வெர்டெக்ஸை வந்து என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா 3 எட்ஜ் வந்து இருக்கு பாத்தீங்களா? 3 எட்ஜஸ் மீட் அட் அ பாயிண்ட். மீட் அட் அ பாயிண்ட். 3 எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு வந்து சொல்றோம்? வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த ஃபிகர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எட்ஜ் இது வந்து ஒரு எட்ஜா, இது வந்து ஒரு எட்ஜா, இது வந்து ஒரு எட்ஜ், மூணு சேர்ந்து இந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுதா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்டெக்ஸ். அதே மாதிரி இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 and 3 இங்க வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து இருக்கா? சோ இது வந்து பி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? சோ இந்த மாதிரி பார்க்கும்போது டோட்டலா வந்து எத்தனை வெர்டெக்ஸ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 வெர்டெக்ஸ் வந்து இருக்கு. ஸோ வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அதாவது கியூப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து 6, எட்ஜ் வந்து
12 and vertex is equal to 8. இதே தான் cuboidக்கும் சரிங்களா. cube and cuboid ரெண்டும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து காமனா ஃபேஸ் எட்ஜஸ் அண்ட் வெர்டெக்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பிரிசம்லயும் பிரமிட்லயும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எட்ஜஸ் அண்ட் வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நாம பார்க்க போற 3D ஷேப் பிரிசம் பத்தி. பிரிசம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்க போறது ட்ரையாங்குலர் பிரிசம். ஸோ அதோட ஃபிகர் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் பிரிசம். ஸோ ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்திருக்கு? ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ட்ரையாங்குலர் பேஸ் வந்திருக்கு. அடுத்து ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3, 4 and 5. ஸோ டோட்டலி 5 ஃபேஸஸ். அதுக்கப்புறம் எட்ஜஸ் அதாவது லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து எத்தனை எட்ஜஸ் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஸோ டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா 9 எட்ஜஸ் வந்திருக்கு. அடுத்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா கார்னர். ஸோ எவ்வளவு கார்னர் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ டோட்டலி 6 கார்னர் அதாவது 6 வெர்டெக்ஸ் ஆர் தேர். ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் பிரிசத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஸ்கொயர் பிரிசம். ஸோ ஸ்கொயர் பிரிசம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்படி வந்து இருக்கும்? பார்க்க எக்ஸாக்டா கியூப் மாதிரியே இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் வந்து டிரா பண்றேன். ஸ்கொயர் பிரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து இருக்கு? 6 நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். கியூப் மாதிரியே இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ் வந்து இருக்கு. 1, 2, 3, 4, 5. 5th ஆப்போசிட்டா ஒரு ஃபேஸ் 6th ஃபேஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் எட்ஜஸ். எட்ஜஸ்னா லைன் செக்மெண்ட். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கியூப் மாதிரியே தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ எட்ஜஸ் வந்து எத்தனை எட்ஜஸ் வந்து இருக்கு? 12 எட்ஜஸ் வந்து இருக்கு. அடுத்து கார்னர் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கியூப் மாதிரி தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ டோட்டலி 8 வெர்டெக்ஸ் ஆர் தேர். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிசம். பிரிசம் பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பிரமிட பத்தி. பிரமிட் இதோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. 2 டாட்ஸ் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருந்து அந்த டாட்ஸை வந்து அப்படியே வந்து திரும்ப வந்து கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 டாட்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் மூலமா கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் தான் வந்து இருக்கும் சரிங்களா. அதாவது பிரமிட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து சிங்கிள் பேஸ் தான் வந்து இருக்கும். மித்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸஸா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பிரமிட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அதாவது டோட்டலி 1, 2, 3 சரிங்களா. அப்புறம் வந்து கீழே இருக்க 4th பேஸ் 1. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் தான் சரிங்களா. ஸோ டோட்டலி 4 ஃபேஸஸ். அடுத்து எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு டோட்டலா வந்து எத்தனை எட்ஜ் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5 and 6. So totally 6 edges are there. Next நம்ம வந்து பார்க்க போறது vertex. So vertex is equal to how many vertex are there? 1, 2, 3 and 4 சரிங்களா. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 vertex வந்து இருக்கு சரிங்களா. ஸோ 4 vertex. இப்போ ட்ரையாங்குலர் பிரமிட பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஸ்கொயர் பிரமிட பத்தி. ஸோ ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னவா இருக்கும்? ஸ்கொயரா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வந்து டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதுல இருந்து எல்லாத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். இது வந்து பேஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் பிரமிட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் அதாவது ஸ்கொயர் ஃபேஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 ஃபேஸ் வந்து இருக்கு அதை சுத்தி 2, 3, 4 and 5. ஸோ டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு
5. எட்ஜ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து இருக்கு? ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 எட்ஜ் வந்து இருக்கும். 1, 2, 3 and 4. அதுக்கப்புறம் 5, 6, 7 and 8. டோட்டலி 8 edges are there. வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வெர்டெக்ஸ் வந்து இருக்கு? ஏற்கனவே கீழே இருக்க ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வெர்டெக்ஸ் வந்து இருக்கும். 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் மேல வந்து இங்க இருக்க ஒரு வெர்டெக்ஸ். ஸோ டோட்டலி 5 வெர்டெக்ஸ் ஆர் தேர். ஸோ 5. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரிசம் அண்ட் பிரமிடை பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் எப்படி பண்றது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம்.